வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நிச்சயமாக நடைபெறும், ஏமாற்றம் இருக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய 4 நபர்கள் இந்த அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றப்படுவது உறுதிதான் என்பதை தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்ட உதவி செய்யும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க நிச்சயமாக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதையும் உறுதி செய்திருக்கிறார். இது திமுகவில் அடிப்படை உறுப்பினர்கள் வரை கலக்கத்தை மறைமுகமாக ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியில் அடிப்படை தொண்டன் முதல் கிட்டத்தட்ட உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வரை கட்சிக்காக உழைத்தவர்கள் இன்னமும் கோபாலபுர குடும்பத்திற்கு போஸ்டர்களை தான் ஒட்டி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை என்றுமே கோபாலபுரத்தின் கையில் தான் இருப்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கலைஞர் காலத்தில் இருந்து தற்பொழுது வரை திமுகவில் முக்கிய பதவி வகித்த துரைமுருகன் அவர்கள் துணை முதல்வராக கனவு காணக்கூடாது. உள்ளுக்குள் அவருக்கு வருத்தம் இருந்தாலும் வேறு வழியில்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக நின்று கொண்டிருந்தார். ஆனாலும் தற்பொழுது அவர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவுகள் அதிகமாக செய்திருப்பதன் காரணமாக எப்ப வேண்டுமானாலும் துரைமுருகனை கைது செய்யப்படலாம் என்ற காரணத்தினால் தற்பொழுது துரைமுருகன் பதவி பறிக்கப்படுவதாகவும் அவர் திமுகவின் ஆலோசகராக நியமிக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு முக்கிய பதவி, கட்சிக்காக உழைத்தவர்கள் நடுத்தெருவில் நிற்கப் போகிறார்கள் என்ற தகவல் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சிகள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அது தொடர்பான கேள்விக்கு எந்த ஒரு பதிலையும் அளிக்காமல் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டோம், முதலீடுகள் 7600 கோடி ரூபாய் பெற்றுவிட்டோம், அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று இதற்கு முன்பு வெளிநாடு சென்ற போது என்ன கூறினாரோ அதை தான் தற்பொழுது அமெரிக்கா பயணத்திலும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பதற்காக பல்வேறு திட்டங்களை போட்டுக்கொண்டிருப்பது சாதகமாக திமுகவின் மட்டுமல்ல தமிழக மக்களும் அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் துணை முதல்வர் பதவியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.